வாங்க உள்ள பரவாயில்ல. போலாம். ப்ளீஸ் கம். ஓகே. ப்ளீஸ் கம். வாங்க. வாங்க உட்காருங்க. காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஜோ ஜோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க. சீக்கிரம் வாங்க. நான் போய் காஃபி போட்டுட்டு வந்துடுறேன். போட்டோ வேற ஆள்ல இருக்கு. ஐயோ, மனோ பாத்தியா எவ்வளவு அமைதியா இருக்கு இந்த இடம். அக்கா இவங்க பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க போல. ஆமாடா பணக்காரங்க தான். ஆனா ஜெனி எப்படி பழகுறா பாத்தியா? எவ்வளவு அழகா பேசுறா பாரு. ஆமா அபி, ரொம்ப நல்லா ஹலோ அபி. பழகுறாங்க. என்ன எல்லாரும் வெளியில வந்துட்டீங்க? சும்மா அப்படியே வெளியில வந்தேன். சரி எல்லாரும் காஃபி சாப்பிடுங்க. ஓகே. காஃபி நல்லா இருக்கா? சூப்பரா போட்டிருக்கீங்க. தேங்க் யூ. அப்புறம் உங்க உட்பி எங்க? அவர் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், இங்க பாருங்க, இங்க வாங்க. இன்னொரு டைம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா இன்னொரு தடவை வரணும். நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. சரி, அப்ப நாங்க இப்ப கிளம்புறோம். எனிவே டேக் கேர். வாங்க போலாம். வாசுமதி வரோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரீங்க. நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஷூர். ஓகே பை. பை. வரோங்க. வருங்க. அப்பா, ஜோ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜோ? ஜோ 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 என்னாச்சு ஜோ? அவங்க இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இப்பதான் போறாங்க. அது எனக்கு திடீர்னு உடம்பு முடியல. ஏன் என்னாச்சு? காலையில நல்லா தானே இருந்தீங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரே காய்ச்சல். காய்ச்சலா? ஃபீவர் மாதிரி தெரியலையே. இல்ல, இது ஏதோ உள்காய்ச்சல் மாதிரி தெரியுது. உள்காய்ச்சலா? சரி வாங்க டாக்டர்கிட்ட போலாம். பரவாயில்ல வாங்க ஜோ போலாம். இல்ல, நான் ஆல்ரெடி டேப்லெட் போட்டேன், சரியாயிடும். சரி அப்ப நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா?
ஆர்த்தி அம்மா, யார் மணி? என்ன வேணும்? என் பேரு கோகிலம்மா. நான் ஆர்த்தி கூட படிக்கிறேன். அப்படியா? ஆர்த்தி இருக்காளா? ஆர்த்தி, ஆர்த்தி, ஆ உன்னை பார்க்க வந்திருக்காங்க பாரு. ஹாய் கோகி. என்ன சர்ப்ரைஸா இருக்கு? ஒரு குட் நியூஸ் ஆர்த்தி. என்ன குட் நியூஸ்? குட் நியூஸ் கூட கிடையாது, ஒரு கிரேட் நியூஸ். நீ கலந்துக்கிட்ட காம்படிஷன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்க. காலேஜ் ஃபுல்லா இதே பேச்சுதான். போச்சுடா. இது என்ன புது கதை ஆரம்பிச்சிருக்கு? என்னங்க நீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது மத்த எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஆல் இந்தியா லெவல்ல சயின்ஸ் அகாடமி நடத்துற பெரிய எக்ஸாம். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் 1 இல்ல 2 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல ஆர்த்தி அதிகமா ஸ்கோர் பண்ணதுனால அவளை செலக்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் பெருமை தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷங்கிறீங்க. அந்த பொண்ணு தான் ஏதோ சொல்லுதுன்னா மூஞ்சில பல்பு போட்ட மாதிரி சிரிக்கிறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மருமக பொண்ணு என்னத்த கீழ்ச்சிட்டா? வீட்டை பாத்துக்க துப்பு கிடையாது. இத பாருங்க, யாரு வேணாலும் வீட்டை பாத்துக்கலாம். ஆனா இது எல்லாராலயும் முடியாது. ஆர்த்தி பண்ணது பெரிய சாதனை தான். ஆர்த்தி, செலக்ட் ஆன எல்லாரையும் செமினார்ல கலந்துக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுல நீ கலந்துக்கணுமா? அவங்க ஒரு எக்ஸாம் வேற கண்டக்ட் பண்றாங்களா? அதையும் நீ எழுதணுமா? இதுக்காக நீ திருச்சியில 2 நாள் தங்க வேண்டியிருக்கும். அதோட 6500 ரூபாய் ஃபீஸ் வேற கட்டணும். 2 நாள் தங்கணுமா? டோன்ட் வரி ஆர்த்தி, நானும் உன் கூட துணைக்கு வரேன். செமினார்ல என்ன மாதிரி சுமாரான ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்வையாளரா கலந்துக்கலாமா? சோ திருச்சியில நாம 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஓகே? பயப்படாம ஆர்த்தி என் கூட அனுப்பி வைங்கம்மா. எல்லாரும் என்ன மாதிரி கேர்ள்ஸ் தான். வரேம்மா. சரிம்மா. பாய் ஆர்த்தி. பை. வெக்க கேடு. திருச்சியில 2 நாள் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறாங்களாம். வீட்டுல கட்டின புருஷனை கண்டுக்க மாட்டேங்கிறா. திருச்சியில போய் என்னத்தை தான் என்ஜாய் பண்ண போறாளோ? ஏய் கலா, பேசாம இருமா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அந்த பொண்ணு வந்து எரியறதில பெட்ரோலை ஊத்திட்டு போறா. இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு தேவையா? ஏய், படிப்பறிவு இல்லாத தற்குறி. உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? ஆர்த்தி நிஜமாவே பெருசா சாதிச்சிருக்கா. அதை நம்மளாம் பாராட்டணும். அவ ஏற்கனவே ஆடிட்டு திரியறா. நீயும் சேர்ந்து ஜால்ரா போடு, உருட்டுறோம். சுமாரி, நம்ம வீட்டு பொண்ணு ஒரு சாதனை பண்ணா அது நம்மளுக்கு தான் பெருமை. ராஜேஷோட பொண்டாட்டி பெருசா சாதிச்சிருக்கான்னு ஊரெல்லாம் சொல்லுவாங்கல்ல. பாதும் பாதும், ரொம்ப பறக்காத. இந்த வீட்டுல அவ ஒத்தி பறக்கிறது போதும். நீயும் சேர்ந்து ஆடாத. ஏய், நீ ஆடாத, வாயை மூடி சுமாரு. அடி முட்டாள். ஆர்த்தி, இவங்கெல்லாம் எப்படியோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ பெருசா சாதிச்சுட்டு வந்திருக்க, அதனால புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுக்கு அதெல்லாம் புரியாம இருக்கலாம். அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ திருச்சி கிளம்பி போ. யோ, ஃபீஸ் 6500 ரூபாயாம். அவ சொன்னது காதுல விழுந்துச்சுல. நான் பணம் தரமா, நீ போய் நல்லபடியா முடிச்சிட்டு வா. யோ, யாரு கிட்ட பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கற? ஏய், உங்ககிட்டலாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர்த்தி, நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீ நல்லபடியா போயிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு வா. நான் ஒருத்தன் இங்க இருக்கேன். நான் சொல்றேன், இங்க யாரும் எங்கேயும் போக கூடாது. ஏய், என்னடா சொல்ற? இதெல்லாம் நமக்கெல்லாம் பெருமைடா. நம்ம பெருமை ஒண்ணு இதனால கூட போறது இல்ல. இவ திமிரு தான் கூடும். டேய், உளராதடா. அவ போட்டோம். அவ நல்லபடியா பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்னத்த பாக்குறது? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ போக கூடாதுன்னா போக கூடாதா? சும்மா. ஆர்த்தி, நீ கவலைப்படாத. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான். உனக்கு பணம் நான் தரேன். நீ போயிட்டு வா. இது என்ன கூத்தா இருக்கு? புருஷன்காரனே வேணான்னு சொல்றான். நீ என்ன பெருசா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கற? என்னமோ படிச்சு கிழிச்ச ஆள் மாதிரி. உனக்கு என்னையா தெரியும்? டேய், ரொம்ப பேசினா தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். அதோ அந்த பக்கம் போய் திரும்பினா பில்லர் ராக்ஸ் வரும். பில்லர் ராக்ஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தூண் பாறைன்னு அர்த்தம். பாறைகள்லாம் அப்படியே தூண் கணக்கா நிற்கும். ஆனால் மேகம் மூடிட்டா எதுவுமே தெரியாது. உங்க அதிர்ஷ்டத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹலோ, சூசைட் பாயிண்ட்லயும் இதான் சொன்னீங்க. ஆனா ஃபுல்லா மேகம் மூடிடுச்சு. ஹலோ, மேகம் மூடுறதை தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்குமே கிடையாது.
நீ தானே குறுக்க கொண்டு வந்து விட்ட. முதல்ல நீ எடு. இப்ப எடுக்க முடியாதுயா. முதல்ல நீ எடியா முதல்ல. அதெல்லாம் எடுக்க முடியாது. நீ எடு. நான் எடுக்க முடியாதுயா. என்ன வேணா பண்ணிக்க. நீ எடியா. நான் எடுக்க முடியாது. நான் வம்பு பேசிட்டு இருக்கேன். நீ தான் விட்ட. யோ இறங்கியா முதல்ல. இது என்ன டவுன்ல வர மினி பஸ் நினைச்சா? உன் பாட்டில ஏறி வர. இறங்கியா முதல்ல. சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் இந்த வண்டியில வரேன். யோ வண்டியில எங்கேயா இடம் இருக்கு? வண்டி ஃபுல்லா இருக்கு தெரியல. இறங்கியா முதல்ல. நோ ப்ராப்ளம் சார். இறங்கியா. நான் ஸ்டாண்டிங்ல வரேன். யார் சார் இந்த ஆளு? தெரியல சார், அவர் வாட்டுக்கு வந்து ஏறிட்டார் வண்டியில. ஒரு டூரிஸ்ட் கைடுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. இடத்த பத்தி தாங்க எனக்கு தெரியும். தெருவுல போற வரவனை பத்திலாம் எனக்கு தெரியுமா? யோ ஏன் இப்படி உயிரை எடுக்கிற? இறங்கியா முதல்ல. இறங்குன்னு சொல்றேன் இல்லையா? இறங்குறது கஷ்டம் இல்ல சார், ஏறுறது தான் கஷ்டம். கஷ்டப்பட்டு ஏறிட்டேன், இப்ப போய் இறங்க சொல்றீங்களா? யோ என்னையா குழப்புற? சரியான சாவுக்குறாக்கு. இறங்கியா முதல்ல. சவுக்ராக்கியா? இது மெட்ராஸ்ல சொல்ற வார்த்தை, கொடைக்கானல்ல சொல்றீங்க. இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஐயோ ஒரு இளவும் புரியல. யோ இறங்கியா முதல்ல. சார் நான் சாக வேண்டிய கிராக்கி சார். என்னையா சொல்ற? நான் அதுக்கு தான் சார் அலையிறேன். நீங்க வண்டியை சூசைட் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா நான் நேரா சொர்க்கலோகத்துக்கு போயிடுவேன். யோ இப்ப அதுக்கு பேர் சூசைட் பாயிண்ட் இல்லையா, அமைதி பள்ளத்தாக்கியா? அப்படியா? என்ன அமைதி பள்ளத்தாக்குல விட்டீங்கன்னா நான் அமைதியா போயிடுவேன். யோ என்னையா உன்னோட பெரிய இளவா போச்சு. எழவா? நான் அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. யோ இப்ப என்ன பிரச்சனை பண்ணே வந்திருக்கியா? இறங்கியா முதல்ல. இறங்கியா. பிரச்சனை பண்ணவா? மகாஜனங்களே, மேடம் நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ஏன் மிஸ்டர் இப்படிலாம் பண்றீங்க? நீங்க தான் மேடம் காரணம். நான்சென்ஸ். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், அப்ப மட்டும் நீங்க தள்ளி விட்டுருந்தீங்கன்னா இப்ப பிரச்சனையே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு பைத்தியம் தான். என்ன வேணாலும் திட்டுங்க மேடம், நல்லவங்க கையால சாகணும்னு நினைக்கிறேன். சிரமம் பார்க்காம தள்ளி விட்டுருங்க. யோ கைடு, வண்டியை சூசைட் பாயிண்ட் கொண்டு போ. இப்ப நானே உன்னை தள்ளி விடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நல்லதா போச்சு, அந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்றேன். மனோ உட்காரு உட்காரு. இது பாருங்க, நீங்க அவரை வேணா கூட்டிட்டு போங்க, நாங்க 4 பேர் இறங்கிடுறோம். சரியா? ஐயோ மேடம் ப்ளீஸ் நீங்க இருங்க. யோ இறங்கியா முதல்ல. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இறங்கியா முதல்ல. இறங்கியா கீழே. இறங்கியா போய். எங்க இருந்து வராங்க இல்ல நம்ம கழுத்து இருக்குதுன்னு வராங்க. அண்ணே வண்டி எடுங்க. ஹலோ காஞ்சனா. டார்லிங், ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்ன திடீர்னு ரொம்ப அக்கறையா கேக்குறீங்க? ஏன் காஞ்சனா இப்படி பேசுற? எனக்கு உன் மேல எப்படி அக்கறை இல்லாம இருக்க முடியும்? அடேங்கப்பா, காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா பேசுறீங்க. என்ன காஞ்சனா, என்ன டீஸ் பண்ற மாதிரி பேசுற? பின்ன பேச மாட்டாங்களா? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு வந்து ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசினா என்னால இப்படிதான் ரியாக்ட் பண்ண முடியும். நீ நினைக்கிறது தப்பு காஞ்சனா. நான் எப்பவுமே எல்லார் மேலயும் அக்கறையா தான் இருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப தான் அக்கறை உங்களுக்கு. இவ்வளவு நாள் எதையுமே கண்டுக்காம ஏதோ ஒரு நினைப்புல இருந்தீங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்னன்னு கேட்டப்ப கூட எப்படி சண்டை போட்டீங்க? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? என்ன காஞ்சனா, மனுஷனா இருந்தா அப்பப்போ ஆப்சன்ட் மைண்ட் வரத்தான் செய்யும். ஏதோ கோபத்துல 4 வார்த்தை பேசியிருக்கலாம், அதெல்லாம் பெருசு பண்றதா? மத்த விஷயங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா இது நம்ம வீட்ல நடக்க போற முதல் விசேஷம், நம்ம ஆதியோட நிச்சயதார்த்தம். இதை எவ்வளவு கிராண்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சமாவது அக்கறை காட்டுறீங்களா? பாருடா செல்லம், என் பையன் விஷயத்துல எனக்கு மட்டும் அக்கறை இருக்காதா? டூல் கலப்பிடலாம். இந்த நிச்சயார்த்தத்தை இந்த சிட்டியை கவனிக்கிற மாதிரி டூல் கலப்பிடலாம். ஓகே? நிஜமா சொல்றீங்களா? எஸ், இப்போவே வேலை ஆரம்பிச்சிடுறேன். எல்லாம் எங்க இருக்கீங்க? அனு, அஞ்சலி, அர்ஜுன், காம் 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 கம் மை சில்ட்ரன். சீக்கிரம் கிளம்புங்க. எங்கப்பா? எல்லாரும் ஜுவல்லரி ஷாப்புக்கு போறோம். வரப்போற மருமகளுக்கு நாம எடுக்க போற ஜுவல்ஸ் தான் பிரமாதமா இருக்க போகுது. எல்லாம் நீங்க தான் செலக்ட் பண்ணணும். மார்க்கெட்ல பிளாட்டினம் செயின்ஸ் நிறைய டிசைன்ல வந்திருக்கு, வாங்கி தாங்கப்பா. அதுக்கு என்னம்மா, வாங்கிக்கோமா. அனு, உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு நீங்களே ஏதாவது பார்த்து வாங்கி கொடுத்துனுங்கப்பா. என்ன டாடி, என்கிட்ட கேட்க மாட்டீங்களா? டேய்,
ஜுவல்லரினாரே பொம்பளைங்க விஷயம்டா. உனக்கு என்னடா வேணும்? ஏதாவது புது மாடல் செயின் வாங்கிக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கணும். ட்ரீட் தானே, கொடுத்துடுறா. அவ்வளவுதானா? நான் தான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன், அப்புறம் என்னடா? உங்க பர்மிஷன் யாருக்கு வேணும்? பின்ன என்னடா வேணும்? துட்டு வேணும் டாடி, துட்டு. அதுதான் உங்கள்கிட்ட கார்டு இருக்கேடா, அப்புறம் என்ன? சாரி டாட், ஐ லாஸ்ட் இட். பெரிய தொல்லையா போச்சுடா உன்னால. எத்தனை தடவை கிரெடிட் கார்டை தொலைப்ப? என்ன சும்மா கிடைக்குதா? பொறுப்பே கிடையாது. ராகு காலத்துல பிறந்த ராஸ்கல். நல்லா கேளுங்க, காடை 3வது வாட்டி தொலைச்சிருக்கான். யூ ஆர் ராங் மா, திஸ் இஸ் தி 4th டைம். போனா போகுது. இந்தா இதுதான் லாஸ்ட் டைம். டேய், யூஸ் பண்ணிட்டு பத்திரமா திருப்பி கொடுக்கணும். டேய், என் பின் நம்பர்லாம் தெரியும்ல? உங்க எல்லா கார்டோட பின் நம்பர் எனக்கு தான் தெரியும். அப்பா இஸ் a big criminal. அப்பா எனக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் ஆதி? ஆமாப்பா, இப்போதான் நீங்க ஃபுல் இன்வால்வ்மெண்டோட என் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐ அம் so happy பா. ஓகே, நீ என்ன பண்ற? உஷாவை கூட்டிட்டு கடைக்கு போய் புடவைங்கள்லாம் பாத்துரு. நாங்க வந்து நகை கடைக்கு போய் இந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடுறோம். ஓகே? ஷோர்ப்பா. பாய்ப்பா. பாய்டா ராஸ்கல். பை பை பை. பை எவ்ரிபாடி. பாத்தீங்களா, அப்பாவோட கார்டு இப்ப ஏன் கையில. இனிமே ஐயாவை யாராலையுமே பிடிக்க முடியாது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. நீ கேட்ட ஒண்ணு கொடுத்துட்டாரு, அதுல பணம் இல்லாம இருக்க போகுது. டாடி வாண்டு புடி புடி அவள புடி 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 விடாத புடி 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 அனு